வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சது அப்படின்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் லேசாக செவக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வத்தல் சேர்த்துடலாம். சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் 10 சிகப்பு வத்தல் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக வேணால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கம்மியாக தேவைப்பட்டாலும் நீங்கள் கம்மியாக வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வத்தலையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வத்தலும் தீஞ்சிடக்கூடாது, அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சாலே போதும். இப்போ நமக்கு சுவையான தேங்காய் துவையல் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.